ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல ரெசிபி 11 காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு உளுந்து, அதாவது 250 ml கப்பில் வந்து நான் ஊற வச்சுருக்கேங்க. ரெண்டையும் நல்லா தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். இது வந்து குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் நல்லா இதை வந்து ஊற வச்சுட்டு மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி இதை வந்து கொரப்பாக அரைக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இது வந்து உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே மிக்சி ஜார்லேயே அரிசியையும் தனியாக சேர்த்து அரைச்சிருங்கங்க. உளுந்து அரைச்சதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அது அரிசி வந்து நல்லா, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிருக்கு. கழுவி ஊற வச்சுருந்த அரிசியும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குருணையாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் வந்து கம்மியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து அதையும் கழுவி இதோடு சேர்த்துக்கிறேங்க. இப்போ ரெண்டையும் நம்ம நல்லா கைட்டு இந்த மாதிரி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா 8 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 மணி நேரம் முதல் நாள் நீங்கள் வந்து சாயந்தரம் ஆட்டிட்டு மறுநாள் செய்கிறதுக்கு சரியாக இருக்குங்க. நல்லா இதை வந்து நான் இப்போ வந்து உப்பு எதுவுமே இதில் நான் போடலை. இதை வந்து மூடி வச்சு 8 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 8 மணி நேரம் ஆயிருக்கு. உப்பு போடாமே நல்லா நம்மளுக்கு வந்து ரெண்டும் வந்து பொங்கி வந்திருக்குங்க, அதாவது அரிசியும் உளுந்தும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை கப்பு அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கைட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் ஒரு 10 முந்திரி பருப்பு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 5 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கீங்க. சேர்த்து இதை வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து அந்த மாவோட, இட்லி மாவோட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, பெருங்காய பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் நுணுக்குன மிளகு, அது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்து நல்லா இதை வந்து கிளறிடலாம். கிளறிட்டு இதை வந்து இப்போ இட்லியாக ஊற்ற போகிறோம். இட்லி பானையில் நான் வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டில் வந்து இது வந்து ஆக்சுவலாக இந்த ஓலைப்பாயில் அந்த ஓலை இலை இருக்கும்ல, அதில் பண்ணுவாங்கங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது டம்ளரில் வந்து நல்லெண்ணெய் தடவிக்கிட்டேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் உங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிண்ணத்துலேயே ரெடி பண்ணலாம். என்ன கேட்டால் டம்ளரில் பண்ணாலே சூப்பராக வருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. நல்ல நெய் தடவி கூட நீங்கள் வந்து இதில் வந்து இது பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தடவிருக்கேன். 20 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்குங்க. கத்தியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உள்ளே வந்து இப்படி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டக்கூடாது மாவில் வந்து. அப்போ வந்து கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்த இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியில் வச்சுட்டு நான் இதை வந்து கத்தியில் வந்து சைடில் மட்டும் இந்த மாதிரி உள்ளே வந்து இப்படி நெம்பி இப்படி எடுத்தீங்க, குத்தி இப்படி கவுத்தி விட்டு எடுத்திங்க அப்படின்னா சுட பஞ்சு போல் காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக நம்ம வீட்டில் நம்மளே சுலபமாக ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ ஃப்ளஃபியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த குளிருக்கு அதுக்குமா மிளகு சீரகம்லாம் சேர்த்து சாப்பிட்டதுக்கு வந்து எனக்கு வந்து அப்படியே காலைல தொண்டைக்கு அப்படியே அமிர்தமாக இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் சொல்லுங்கள். இதே அளவுகளோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளஃபியாக கிடைக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி கடையிலோட தாங்க மார்னிங் இப்போ வந்து வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சமான சட்னியை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அல்லது சாம்பார் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஒரே ஒரு இட்லியை வந்து உங்களுக்கு வந்து பிச்சு காமிக்கிறேன். வெளியில் வந்து நல்லா வெயில் அடிக்குது. அந்த வெயிலோடு தான் உங்களுக்கு வந்து நான் இந்த இட்லியை காமிச்சிட்ருக்கேன். நம்ம நாட்டில் வந்து இங்கே வந்து வெயில் வர்றதுன்றதே அபூர்வமாக தான் இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மிளகு சீரகம் எல்லாம் நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து வாயில் வந்து மிளகு வந்து கடிப்படாது. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதில் பார்க்குறதுக்கே. சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பாஞ்சியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கங்க. இது வந்து ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் நம்ம 11th சீரீஸ் கண்டினியூஸாக நான் வந்து சீரீஸ் போட்டுகிட்டே தாங்க இருக்கேன். நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த தமிழ்நாடு சீரீஸில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க, புதுசாக பார்க்குறவங்க ட்ரை பண்ணிவிட்டு ஆதரவு கொடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.